ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் ஆதி பராசக்தி உன்னிடத்தில் இன்று கோபமாகத்தான் பேச வந்திருக்கிறேன். எப்போதும் எந்த நிலையிலும் உன் மீது கோபப்படக்கூடாது என்று இருந்த உன் ஆதி பராசக்தியை இன்று கோபப்பட வைத்து விட்டாயே. உன் வினைகள் அகன்று உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நல்லதை எடுத்து நான் வந்தாலும் தீயதோடு நான் கைகோர்ப்பேன் என்று அடம் பிடித்துக் கொண்டிருந்தால் நான் என்ன செய்வேன்? உன் வினைகளை தீர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீ கர்மாவோடு கைகோர்த்து கொண்டு உன் வாழ்க்கையை அடித்தளத்திற்கு இழுத்துச் சென்று கொண்டிருக்கிறாய். நீ அன்பு குழந்தையே, உன் மீது கோபமாக இருக்கும் இந்த ஆதிபராசக்தியின் வார்த்தையை இப்போதும் கேட்காமல் தள்ளிவிட்டு போகாதே. நடப்பது எதுவும் பிறகு என் கையில் இருக்காது என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை உனக்காக செய்து உன்னை இன்பத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதற்கு முதல் தடையாக இருப்பதே நீயாகத்தான் இருக்கிறாய். கர்மாவை உன்னை விட்டு விலக்க வேண்டும் என்று நான் இங்கு போராடி வருகிறேன். ஆனால் நீ உறவாடுவது யாரோடு தெரியுமா? உன் கர்மாவோடு. கரங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டு விடமாட்டேன் என்று கர்மா சொல்வதில்லை, நீதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அன்பு தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையால் நீ அவதிப்பட காத்திருக்கிறாய் தங்கமே. ஒவ்வொரு நாளும் அதனால் தான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனைகளுக்கு பஞ்சமில்லாத வாழ்க்கையைத்தான் நீ வாழ்ந்து வருகிறாய். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் கர்மாவோடு ஏன் நீ கரம் கோர்க்கிறாய்? தங்கமே, உன்னையும் அறியாமல் நீ சில தவறுகளை செய்து வருகிறாய். அந்த தவறுகளை நீ திருத்திக் கொண்டால் தான் உன் வாழ்க்கையில் இருந்து கர்மா உன்னை விட்டு போகும். நாளுக்கு நாள் நீ செய்யும் தவறால் கர்மா உன்னை ஒட்டி கொண்டேதான் இருக்கும், அடித்தளத்திற்கு இழுத்துச் சென்று கொண்டேதான் இருக்கும். எதை விரும்புகிறாய்? இன்றோடு நீ பட்ட பாடுகள் அனைத்தும் போதும் என்று நினைக்கிறாயா? இல்லை உன் கர்மாவை உன் அடுத்த சந்ததிக்கும் இழுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயா? போதும் என் பிள்ளையே. உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உன் கர்மாவை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் நாக்கூசாமல் நீ பேசும் அந்த கெட்ட வார்த்தைகளால் உன் கர்மா அதிகமாகி வருகிறது. உன் நாவை கட்டுப்படுத்துவாயா மாட்டாயா? அன்பு குழந்தையே, வாழும் வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும். உன் நாவில் இருந்து கெட்ட வார்த்தைகள் வருகிறது என்றாலே கர்மா உன்னை தூண்டி விடுகிறது, செய்வினைகள் உன்னை பேச வைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாவடக்கி பேசு, அமைதியாக பேசு, பொறுமையாக பேசு. இது வெள்ளம் இல்லை, நான் இப்படித்தான் பேசுவேன், நான் பழகிவிட்டேன், என்னை யாராலும் மாற்ற முடியாது என்று கூறினால் உன் வாயால் உன் வாழ்க்கை கெடும். உன் கையால் உன் கண்ணை கொட்டுவாய். உன் கையால் உன் கழுத்தை நீயே நிறுத்திக் கொள்வாய். போதுமா? உன் வாழ்க்கையில் இது மட்டும் போதுமா? இதற்கு மேல் பலருக்கு முன்னால் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ வேண்டாமா? ஒன்றும் உன்னிடத்தில் இல்லை என்று தலை குனிய செய்தார்களே, அவர்களுக்கு முன்னால் வாழ வேண்டாமா? காலுக்கடியில் போட்டு உன்னை மிதிக்க வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு நீயே வாய்ப்பை அள்ளித்தரப் போகிறாயா? யோசித்து செயல்படு. எந்த நேரத்திலும் யோசித்து செயல்படு. உன் வீட்டிற்குள் நானும் உன் குலதெய்வமும் இருக்கிறோம் என்று தெரியுமல்லவா? அப்போது உன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளை எப்படி சுலபமாக பேசுகிறாய்? நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு காதுகள் கூசுகிறது. என்னால் கேட்க முடியவில்லை பிள்ளையே. எப்படி அந்த இடத்தில் நான் இருப்பேன்? எப்படி அந்த இடத்தில் உன் குலதெய்வம் இருக்கும்? யோசித்துப் பார். உன் வார்த்தையால் உன் வாழ்க்கை அதிகமாக அழிவை தேடிக்கொண்டிருக்கிறது. முதலில் நீ பேசும் இந்த கெட்ட வார்த்தைகளை விடு. நல்ல வார்த்தைகளை பேசு. தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. தவறே இல்லை.
நல்லதுதான் நடக்கும். நீ பேசும் கெட்ட வார்த்தைகள் வெளியில் சுத்தி கொண்டிருக்கும் அத்தனை தீயதையும் உன் வீட்டிற்குள் இழுத்து வரும். வெளியில் யார் யாருக்கோ எந்தெந்த கெட்டதோ நடக்க இருந்தாலும் அதை நீ வாங்கிக் கொள்வாய். அந்த கெட்ட வார்த்தை இனி உன் வீட்டில் ஒலிக்க கூடாது. இனி உன் வாயால் அந்த கெட்ட வார்த்தைகளை நான் கேட்கக்கூடாது. இதுதான் உன்னை நான் எச்சரிக்கிறேன். இன்று உன்னிடம் நான் கேட்கப் போவது என்ன தெரியுமா? உனக்கு நான் அபராதம் செலுத்த வேண்டும். நீ செய்த தவறுக்கு உன் அன்னைக்கு காணிக்கை கொடுத்து அந்த தவறை சரி செய். உன் வாயினால் வரும் இனி நல்ல வார்த்தைகளை கேட்க நான் தயாராக இருக்க வேண்டும். ஓம் சக்தி. நன்றி.